ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு வெண்டைக்காய் பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டே வெண்டைக்காவை கழுவி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வெண்டைக்காய் அந்த வளவளப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை கழுவி எடுத்து வச்சுட்டு ஒரு சைடு சாதம் வச்சுட்டேன். அப்புறம் மீன் மசாலா போட்டது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அதையும் ஃப்ரை பண்ணிடலான்னு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியில் வச்சாச்சு. முட்டையும் ஒரு சைடு வேக போட்டாச்சு. இது ரெண்டும் ரெடி ஆகிறதுக்குள்ளே சாதம் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் சப்பாத்தியும் பண்ண போகிறேன். ஏன்னா நைட்டுக்கு சேர்த்தே சப்பாத்தி பையனுக்கு போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுவும் மாவு பிசைஞ்சு வச்சிட போகிறேன். நான் சப்பாத்தி சாஃப்டாக போகிறதுக்கு வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன். உப்பு தண்ணி மட்டும்தான். வேணும்னா கொஞ்சமாக நெய், அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்குவேன், அவ்வளோதான். மாவு பசங்க எடுத்து வச்சுட்டு வெண்டைக்காவும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக துடைச்சி எடுத்துகிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். சாதமும் சூப்பராக வடித்து வச்சாச்சு. நான் ஃபஸ்ட்டு தயிர் சாதம் தான் வைக்கலான்ட்டு பார்த்தேன். ஏன்னா தயிர் இருந்துச்சு, கொஞ்சம் பால் சேர்த்து தயிர் சாதம் ரெடி பண்ணிடலாம். பொண்ணு லெமன் ரைஸ் கேட்டால், சரி அதுவே பண்ணிடலாம் அப்படின்னு தயிரை எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தால அது பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு கடுகு, உளுந்து, ஜீரகெல்லாம் போட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு வெண்டைக்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கு மசாலா வெண்டைக்காய் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் மசாலா சேர்க்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு வெண்டைக்காய் பொரியலுக்கு சாம்பார் பொடி சேர்த்தா நல்லாயிருக்கும்ன்ட்டு சொல்லியிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அதுவும் கொஞ்சம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு வெண்டைக்காய் மூடி போடாமல் வதக்கணும் அப்படின்னா, வேக வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் அந்த வளவளப்பு கம்மியாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு சைடு லெமன் ரைஸ்க்கும் தாளித்து விட்டுட்டேன். இதுக்கு வேர்க்கடலெல்லாம் சேர்க்கலை. பொண்ணு சாப்பிட மாட்டாள். அதனால் உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு தாளிச்சாச்சு. லெமன் ரைஸ்க்கு சூப்பராக தாளித்து விட்டு கிளறி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன், ஏன்னா லஞ்சுக்கு மட்டும்தான். அதனால் அது கொஞ்சமாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வெள்ளை சாதமும் இருக்குது, தயிர் வேணும்னா போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. சப்பாத்தியும் போட்டு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆகிட்டு கடைசியாக மீன் மட்டும் பொரிச்சிட்ருந்தேன். ஏன்னா இந்த மீன் கொஞ்சம் நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு அதை பொரிக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணி கிச்சனையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. லஞ்சும் சூப்பராக ரெடி ஆகிட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிர்னி பழம் ஒன்று இருந்துச்சு, அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு. அப்புறம் முட்டை வேக வச்சது இருக்குது. அதுக்கப்புறம் லெமன் ரைஸும் சூப்பராக ரெடியாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு லெமன் ரைஸ் சாப்பிட்டு. எப்போ ஊருக்கு போகும்போதெல்லாம் கூட பண்ணுவோமா ட்ரெயினில் சாப்பிட்றதுக்காக. இந்த வருஷம் அம்மா வீட்டுக்கும் போகலை. அதனால் லெமன் ரைஸும் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு, அது செஞ்சாச்சு. அப்புறம் வெள்ளை சாதமும் இருக்குது. அப்புறம் சப்பாத்தியும் போட்டு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் மீனும் நல்லா மொறுன்னு பொரிச்சு வச்சுருக்கேன். தயிரும் சூப்பராக ரெடியாக இருக்குது. வேணும்னா தயிர் போட்டு சாதத்தில் சாப்பிட்டுக்கலாம். தயிர் நல்லா கெட்டியாக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியலும் சூப்பராக ரெடியாக இருக்குது. நேற்று லஞ்சு இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு லெமன் ரைஸ் பிடிக்குமா, இல்லை தயிர் சாதம் பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.